வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை. தேநீர் கடையில வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? சென்னை BKS கன்சல்டன்ட் இயக்குனர், திருவண்ணாமலை ஓம் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஆட்சிக்குழு உறுப்பினர், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் எக்ஸலன்ஸ் அவார்ட் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், முதுகலை வேதியியல் பட்டதாரியாக இருந்தும் மிகச்சிறந்த தொழில் முனைவோர் பயிற்சியாளராக திகழும் திருமதி வசந்தி அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போறாங்க நம்ம RJ டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் பட்டாம்பூச்சி நேயர்களே, உங்களோட கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சிங்க மேம். மேம், உங்களோட இளமை பருவம், படிப்பு பத்தி எல்லாம் நம்ம நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க மேம். திருவண்ணாமலையில தான் ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே படிச்சது. BSc கெமிஸ்ட்ரி அங்க படிச்சுட்டு MSc வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சேன். என்னுடைய மதர் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா அவங்க வந்து நான் +2 படிக்கும் போது அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து படிப்பு மட்டும் இல்லாம பல துறைகளிலும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் பத்தி பண்றதுனால ஒரு அனுபவமா எனக்கு கிடைச்சது. ஸ்கூலிங், காலேஜ் அப்படிங்கறது தாண்டி ஒரு சமூக சிந்தனையோட வளர்ந்ததுங்க. அதுதான் என்னுடைய இளமை பருவம். மேம், ஒரு வேதியியல் பட்டதாரியான பொண்ணு தொழில் முனைவோர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய இடத்துக்கு வந்தது எப்படிங்க மேம்? முதல்ல என்னுடைய MSc படிக்கும்போது எல்லாருக்குமே இன்டர்ன்ஷிப்ங்கிற மாதிரி ஒண்ணு வரும் இல்லையா? அப்போ வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனில ஒர்க் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா இருந்தேன். சென்னை வந்தபோது ஒரு R&Dக்காக தான் அப்ளை பண்ணிருந்தேன். R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அங்க வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாய்ப்பு, அதாவது என்னன்னா அந்த ஜான்சன் பேபி ப்ராடக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க. அந்த ப்ராடக்டுக்காக ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது. நான் எதேச்சியா கலந்துக்க போகும்போது ஜான்சன் பேபி டிவிஷன்ல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டே ஃப்ரீங்கிற பிராண்ட் கூட இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம், அதாவது விமன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு ஒண்ணு, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் எஜுகேட் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ பியூபர்ட்டி டைம்ல எப்படி கேர் பண்ணிக்கணும், நம்மள ஹைஜீனா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அவங்க வந்து யூஸ்வலா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டே ஃப்ரீல இருந்து. அப்ப வந்து ஒரு இன்டர்வியூ நடக்கும் போது நான் எதேச்சா கலக்கும் போது நான் பேசுற விதத்தை பார்த்துட்டு நீங்க வந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க ஒரு இன்சார்ஜா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டிங் டிவிஷனுக்குள்ள. அப்புறமா ஸ்டே ஃப்ரீ பிராண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட் வந்தது. பேபி ப்ராடக்ட்ல முதல்ல பாத்தீங்கன்னா பவுடர் சோப்பு தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு கனெக்ட் பண்ணணும், மதரையும் சில்ட்ரனையும் கலெக்ட் பண்ற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ஆயில் எடுத்துட்டு வரலாம். அந்த ஆயில வந்து வெறும் கொண்டு போய் டாக்டர்ஸ்ட சொல்ல முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் நாலேஜபிள் பர்சன். ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஸ்டடிலாம் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணோம்னா மசாஜ்னு ஒரு தெரப்பி, அதுக்கான கிளினிக்கல் ஸ்டடி எல்லாமே கொண்டு போய் கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அதெல்லாம் கொண்டு போய் டாக்டர்ஸ்ட பேசி அப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டா வந்தது. கிஃப்டிங்காக ஜான்சன் கிஃப்ட் பேபி ரேப் பண்ற மாதிரி அதெல்லாம் நாங்க பண்ணோம். அது முடிச்சோடனே மேரிகோ அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஸ்பர்ஷன் ஒரு பிராண்ட், அதுவும் ஆயில், குழந்தைகளுக்கான ஆயில். ஸோ அந்த பிராண்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுலயே மேரிகோலயே வந்து ஓட்ஸ் ஆயில் அப்படிங்கிற சஃபோலா ஆயில் இருக்கு, அதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ ஓட்ஸுங்கிறது வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும், எல்லாருக்குமே யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் அதுல ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கனெக்டட் டு டாக்டர்ஸ். அப்புறம் டாக்டர் செக்மெண்ட்ல அதோட ரிசர்ச் ஸ்டடி கொண்டு போய் டாக்டர்ஸை சேர்க்கறதுக்காக கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணோம். அதுல நிறைய ஹார்ட் கேர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், செமினார்ஸ், கான்ஃபரன்ஸ், அதே மாதிரி டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரி நிறைய பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விமன் செக்டாருக்கும் கொண்டு போய், ஏன்னா இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னர்வீல் கிளப்ஸ், விமன் கிளப் அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் நம்ம சேர்த்து அப்படி ப்ராடக்ட் வந்தது. ஆஃப்டர் கொரோனா நான் கொஞ்சம் ரிசைன் பண்ணிட்டு கன்சல்டண்டா மூவ் பண்ணி தொழில் முனைவோர்களுக்கு நம்ம செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்லாம் இருந்தது, ஃபேமிலியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால நான் அப்புறம் மேரிகோவை விட்டுட்டு கன்சல்டண்டா வந்துட்டேன். கன்சல்டன்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தொழில் முனைவோருக்கு அப்போ கொரோனா பீரியட்ல என்ன பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்னதா அந்த மில்லட்ஸ் பொடி தயாரிக்கிறதுக்கு,
அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு மிஷின் அவங்களுக்கு யூனிட் போட்டு கொடுத்து மாவு விற்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் ஒரு குழுக்கெல்லாம் செஞ்சேன். ஸோ அதனால அந்த தொழில் முனைவோர் கன்சல்டண்டா மாறுறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு மேடம். அப்படிதான் என்னோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து கெமிஸ்ட்ரிங்கிற அந்த டிவிஷன்ல இருந்து மார்க்கெட்டிங் டிவிஷனுக்கு மாறிட்டேன். ஓகே மேம், நீங்க செஞ்ச சாதனைன்னு எதை சொல்லுவீங்க? இது வரைக்கும் விருதுகள் வாங்கியிருக்கீங்க மேம்? ஒரு 5-6 விருதுகள் வாங்கியிருக்கேன் மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, மேரிகோ, சஃபோலா ஆயில்ஸ் அந்த மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா கேரளா அப்படிங்கறதுல வந்து கோகனட் ஆயில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அவங்க கோகனட் ஆயில்ல இருந்து மாற மாட்டாங்க. ஆமாங்க. ஆனா வந்து சஃபோலாவை நாங்க அங்க லான்ச் பண்ணணும். ஆஸ் எ கம்பெனியோடைய எம்ப்ளாயியா நாங்க லான்ச் பண்ணணும் போது ஒரு எங்களோட டீம் வந்து அங்க போய் லான்ச் பண்ணோம். இந்த சஃபோலாவுடைய ஆயில நாங்க அங்க கொண்டு போய் ரீச் பண்ணும்போது நிறைய கஷ்டம்லாம் வந்தது. ஏன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணல, உடனே யாரும் மாற மாட்டாங்க எதுவுமே. நம்ம அவங்களுக்கு ரீச் பண்றதுக்கான அந்த உத்திகளை நம்ம கையாள வேண்டி இருந்தது. அதனால எனக்கு ஒரு எக்ஸாம்பிளரி அவார்டு மேரிகோல இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட் கேர் பேஷண்ட், இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து சர்வீஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கேருந்து எனக்கு எக்ஸலன்ஸ் அவார்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் குழுமம்ல பாத்தீங்கன்னா யாதுமாகி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் குழுமம், அதுல வந்து சுடர்மதி அவார்டு அப்படிங்கிறது ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம்ங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. அவங்க 2025 நாளைய தலைவர்கள் அப்படிங்கறதுல வந்து எனக்கு பிசினஸ் லீடர்ஷிப் அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா சொன்னேன் இல்லைங்களா, கொரோனா டைம்ல நிறைய பேரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூ கட்டி அவங்களுக்கு அது அந்த பூ கட்டுறதுல கூட அந்த மாலையை வந்து சிறப்பா அந்த டிசைன் பண்ணி கட்டி அவங்க அது கொடுக்கறதுக்கான ஒரு புக்தியை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு தயார் பண்ணி ஒரு 50 பெண்களை வந்து தயார் பண்ணிருக்கு. மாவு மிஷின் போட்டு கொடுத்து டெய்லரிங், எம்ப்ராய்டிங், இந்த ஆரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ண, அதனால வந்து அந்த ஒரு அவார்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த கொரோனா வந்து நிறைய பேருக்கு வாழ்வியல கத்து கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஸ்தம்பிச்சு போகாம அடுத்தது இப்ப நிறைய பேர் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து மாறாம அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நிறைய அவங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 100% வந்து பெண்கள் தொழில் முனைவரா ஆறதுக்கான வழிகள் வந்து அவங்க கத்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி லேர்னிங். நீங்க இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிசினஸ், சாதாரண விமன் கூட ஆசைப்படுறாங்க நான் இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆஃப்டர் கொரோனா என்கரேஜ்மெண்ட் இருக்கு தொழில் முனைவோர், அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு. உண்மைதாங்க மேம். மேம் இந்த தொழில் முனைவோர், தொழிலதிபர் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க மேம். இப்ப தொழிலதிபர்னா ஒண்ணுமே இல்ல மேம். இப்ப நான் வந்து வெற்றிவேல் மிக்ஸின்னு ஒண்ணு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாரம்பரியமா ரொம்ப வருஷமா நான் வந்து 1947ஆம் ஆண்டுல இருந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய குழந்தைங்க, என் பேரன் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தொழில் அதிபர். நம்ம சட்னி அரைக்கிறதுக்கும் வேற ஏதாவது மஞ்சள் பொடி அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப என்ன ஆகுது, அந்த மிக்சிலேயே பலவிதமான இது இருக்கு. சாப்பர்ஸ் இருக்கு, ஜூஸ் புழியறது இருக்கு, நீங்க என்ன வேணுமோ அத மாதிரி அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து யார் பண்றாங்கன்னா இப்ப நியூ யங் ஜெனரேஷன் வந்து இந்த ஓல்டு பிசினஸே வந்து டெவலப் பண்றாங்க. சோ இது கேட்டகரியில வர்றது வந்து தொழில் அதிபர்கள். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். அவங்க வந்து பல யுக்திகளை யூஸ் பண்ணி இப்ப லேட்டஸ்டா என்ன டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி ஓல்டு பிசினஸ கொண்டு வர்றது தொழில் அதிபர்கள். தொழில் முனைவோர்ங்கிறது இப்ப எனக்கு வந்து எதுவுமே கிடையாது. நான் வந்து சாதாரண ஆளு. நான் வந்து காலேஜ் கூட போல. ஆனா எனக்கு 18 இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கிற எலிஜிபிலிட்டி இருக்கு. எனக்குமே ஒரு ஆசை இருக்கு, ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஆடு வளர்க்க தெரியும், மாடு வளர்க்க தெரியும், இல்ல வந்து எனக்கு இந்த மாதிரி சத்து மாவு உருண்டை பண்ண தெரியும். சரி வாமா, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா நீங்க போய் அந்த உங்களுடைய மைண்ட் தாட் அதுல நீங்க அழகா செஞ்சு அது ஒரு பேக்கேஜிங் அழகா பண்ணி அதுக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்க, எப்படி ரீச் பண்றீங்க அப்படிங்கறது தொழில் முனைவோர். அதுலயும் பெண்கள் தொழில் முனைவோருக்கு இதெல்லாம் நல்ல ஐடியாஸ். இதான் மேடம் டிஃபரன்ஸ். ஓன் இன்ட்ரெஸ்டோட தொடங்குறது தொழில் முனைவோர்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா?
கரெக்ட், 100%. ஓகேங்க மேம். பெண்கள் தொழில் முனைவோரா இருக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் அல்லது சவால்கள் எல்லாம் என்னென்ன இருக்குங்க மேம்? முதல்ல நம்மளுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி கரெக்டுங்களா? நம்மளுக்கு சப்போர்ட்டிவா எல்லாருமே இருக்கணும். ஃபேமிலிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, ஹஸ்பண்ட், வைஃப், அதே மாதிரி குழந்தைங்க, மாமியார், அதுக்கப்புறமா அம்மா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் அதிகம். அதையும் தாண்டி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது என்னன்னா, நம்ம டைமை எப்படி அலோகேட் பண்றோம், நம்ம தொழிலுக்காக எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், ஃபேமிலிக்காக என்ன பண்ண போறோம், ஃபேமிலிட்ட பேசணும். முதல்ல எல்லாருமே புரிய வைக்கணும். ஃபேமிலிக்கு, குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். அது சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸோ, முதல்ல குடும்பம் தான். ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாமே எதுக்கு பண்றோம்? ஃபேமிலிக்கு. ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும், அது மெயின். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கான பினான்சியல் அசிஸ்டன்ட். எல்லாருக்குமே பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பினான்சியல் அசிஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு எங்க இருக்கு, என்ன மாதிரி நம்ம தொழில் பண்ண போறோம், அது 1 லட்சமா இல்ல 10 லட்சமா 1 கோடியா? சோ அந்த ஐடியா அவங்களுக்கு பிரேக்கப் பாயிண்ட் தெரியும். நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறோங்கிறத அவங்க முதல்ல கால்குலேட் பண்ணணும். ரெண்டாவது அதுக்கான உத்திகளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெயினா. இது தெரியாம இருக்கும் போதுதான் அவங்க சவால்களா. கொஞ்சம் பிளானிங் இருந்தா எந்த சவாலையும் சமாளிக்கலாம். அதே மாதிரி ஒரு கான்பிடன்ஸ், கண்டிப்பா நம்மளால இது மேல் கொண்டு போக முடியும், என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் ஹேவ். எனக்கு இந்த வேலையை கண்டிப்பா முடிக்க முடியும் அப்படிங்கறது தெரியணும். என்ன சொல்லுவாங்கன்னா, விஷன் மிஷன் அப்படின்னாங்க. நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷன் கரெக்டா இருக்கணும். அதுக்கான மிஷனும் நம்ம பண்ணணும், அதுக்கான எக்ஸிகியூஷன் ப்ராசஸ். ஸோ இது ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொன்னா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா அவங்க கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா நடத்தும். நார்மலா ஒரு ஆணுக்கு இந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் பொசிஷன் வராதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இப்ப ஆண்கள் பெண்கள்ன்றது தாண்டி எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. ஈகோனஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஆண்கள் பெண்களை விட இப்ப ஈகோ அப்படிங்கிற கிளாஷ் இருக்கக்கூடாது குடும்பத்துல. கண்டிப்பாங்க. அது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து போயிட்டே இருக்கும், தெளிவா இருக்கும். மேம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தடைகள் சவால்களை எல்லாம் கடந்து ஒருத்தங்க தொழில் முனைவோர் ஆகுறாங்க. அப்படி அந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அரசு செஞ்சிருக்கிற சலுகைகள் ஏதாவது இருக்குங்களா? தொழில் தொடங்குறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு, இது மாதிரி ஏதாவது சலுகைகள் இருந்தா அதையும் சொல்லுங்க. இதெல்லாம் அந்த நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சிறு குறு தொழில்னா என்ன, முதல்ல அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னா சேவை சார்ந்ததா இல்ல டிஜிட்டல் சார்ந்ததா இல்ல உற்பத்தி சார்ந்ததா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு வேணும். இந்த சிறு குறு தொழில்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை. ஆனா இந்த சிறு குறு தொழில் அப்படின்னா என்ன, எதை பொறுத்து? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்டரிங்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஊறுகாய் தயாரிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பளம், வடம், அதுக்கப்புறம் மசாலா பொடிகள், அதுக்கு தேவையான மசாலா பொடிகள் இதெல்லாம் தயாரிக்கலாம். சோ இந்த தயாரிக்கிறதுக்கான இதெல்லாம் சிறு குறு தொழில தான் வருது. இதெல்லாம் கொஞ்சம் உற்பத்தியில வருது. சேவை சார்ந்தது அப்படின்னு இருக்கு சிலது. சேவை சார்ந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. சோ மொபைல் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பர்சன் வேணும், அது நாலேஜ், அது ஸ்கில் டெவலப், அதுக்குன்னே தனியா பயிற்சி இருக்கு. சோ அவங்கள்ட்ட நம்ம கொண்டு போய் மொபைலை கொடுக்குறோம். சோ அவங்களுக்கு அந்த பழுது பார்க்கறதுக்கான திறனை யாராவது ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு படிப்பு வரலையா, ஆனா அவங்களுக்கு இந்த திறமை இருக்கா, இதை அவங்க யூஸ் பண்ணி சேவை சார்ந்த தொழிலை அவங்க உருவாக்க முடியும். அதே மாதிரி டிஜிட்டல், சில பேர் இப்ப இந்த போட்டோ எடிட் பண்றது, கிராபிக் டிசைன் பண்றது நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. சோ அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ இதுக்குமே தனியா ட்ரைனிங் இருக்கு. இந்த மாதிரி தொழிலும் அவங்க தொடங்கலாம். அது மட்டும் இல்லாம சோப்பு, மெழுகுவர்த்தி நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. இதெல்லாம் அகர்பத்தி, இதெல்லாமே இந்த சிறு குறு தொழில்கள்ல தான். இதை தாண்டி என்னன்னா நிறுவனங்கள், இப்ப இது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும். இதே இந்த பவர் லூம் போடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டு தயாரிக்கிறதுக்கு மிஷின் சார்ந்தது. நம்ம அதுக்காக மிஷின் வாங்கி நம்ம செட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அதுல மேஜரா நிறைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ஹெல்ப் பண்றாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட் லேப்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் லேப்னா நம்மளுடைய ப்ராடக்ட டெஸ்ட் பண்றது, குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி வரைக்கும் மானியம் வந்து கவர்மெண்ட் தராங்க. ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த லேப் நம்ம உருவாக்குறோம்னா அந்த லேபுக்கான அந்த ஏரியா, ஸ்பேஸ், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. மினிஸ்ட்ரியில இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அதை பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு. தோல் பொருட்கள் அதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி போட்டு அதுக்கு செய்யறது. பொம்மை உற்பத்தி நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தொழில்கள் என்னென்ன தொழில் செய்யலாங்கிறது. இதுக்கான லோன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் முத்ரா லோன் ஒண்ணு கொடுக்குறாங்க. முத்ரா அதுல என்ன ஸ்பெஷல்? ஆமா, முத்ரா லோன் ஒண்ணு கொடுக்குறாங்க. அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா கொலாட்ரல்ஸ். இப்ப நீங்க பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்ல லோன் கேட்டவொன்னே என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா வச்சிருக்கீங்க டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹவுசிங் லோன் கேட்கறாங்கன்னா ஹவுசிங் டாக்குமெண்ட் கேட்பாங்க, நீங்க என்ன சேலரி வாங்க எல்லாமே. அந்த மாதிரி முத்ரா லோன்னா உங்களுக்கு கொலாட்ரல்ஸே வேண்டாம், நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம் கொலாட்ரல். அந்த மாதிரி லோன் அவைல் பண்ணிக்கலாம் நீங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விமன் என்டர்பிரனர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உற்பத்தி, சேவை, வர்த்தக துறையில புது தொழில் தொடங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் தராங்க கவர்மெண்டே. 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கி கடன் தராங்க. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு, அதுலயும் மானிய கடன்கள். ஆனா வந்து எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, இருப்பிட சான்றிதழ், இதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்தா போதும். நீங்க வந்து கொண்டு போய் பிணைக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளினா அவங்களுக்கு சான்றிதழ், பள்ளி கல்லூரி சான்றிதழ் வேணும். ஜிஎஸ்டி நம்பர்னா அது ஜிஎஸ்டி நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவசியம். அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், மானியம் வந்து கவர்மெண்ட் வழங்குறாங்க. அதுல மட்டும் பாத்தீங்கன்னா தேனா சக்தி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தொழில் முனைவோருக்கு 25% கடனில் சலுகை. கடன்ல சலுகைன்னா இப்ப நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்தோம்னா அதுல 25% நம்மளுக்கு சலுகையே வருது அந்த ஸ்கீம்ல. ஸோ அதுல வந்து என்னன்னா நீங்க ஒரு 1 இயர்ல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள நம்ம அந்த கடன் உதவியை நம்ம பெற்றுக்கலாம். அதே மாதிரி 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்க பொறுமையா அடைச்சிக்கலாம். அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ்பிஐல பாத்தீங்கன்னா 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஸ்ரீ சக்தி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து சென்ட் கல்யாண் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க. இதுக்கு வந்து நீங்க எந்த கொலாட்ரல்ஸ் கொடுக்க வேண்டாம். 1 கோடி ரூபாய் வரைக்கும். ஆனா உங்களுடைய கிளாரிட்டியா இருக்கும், நீங்க எதுக்காக லோன் வாங்குறீங்க, என்ன பண்ண போறீங்க எல்லாமே. இப்ப என்னன்னா அட்வான்ஸ்டு அவங்க வந்து இப்ப நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுளே போட்டோ எடுத்துது உங்க யூனிட்ட. அதனால வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணணும்னு இல்லை. முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா பேங்க்ல இருந்து விசிட்டர்ஸ் வருவாங்க, இவங்க செய்யறாங்களான்னு பாப்பாங்க. எல்லாமே பார்த்த பிறகு தானே நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. கூட யாராவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்லங்க. ஆமா, இப்ப அதெல்லாம் கிடையாது மேடம். நீங்க போனீங்கன்னா எல்லாமே நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ரேஷன் கார்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கு, மானியம் பண்ணணும், நான் இதுதான். உங்களுடைய அந்த சப்மிஷன் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க விஷன் என்ன, நீங்க என்னெல்லாம் சப்ளை பண்ண போறீங்க, என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்றது கிளாரிட்டியா இருந்ததுன்னா எல்லாமே அது போட்டோஸ் பிடிச்சிருக்கு கூகுள். நீங்க எந்த ஏரியால லொகேட் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கடையே ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாப் அப்படியே போட்டோ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத நீங்க கிளியரா போட்டோ எடுத்து சப்மிஷன் பண்ணி வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி லோன் ப்ராசஸ் பண்றாங்க. இந்த அட்வான்ஸ் வந்துருச்சு. உதயம் நிதி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்க அந்த சிட்பின்னு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் இருப்பாங்க, அவங்களும் வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் தராங்க, கடன் தராங்க. ஏன்னா எல்லாமே நம்ம ரீபேமெண்ட் ப்ராசஸ் கரெக்டா இருக்கும், அதை நம்ம பாத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்ப என்ன செய்ய போறோங்கிறது, நான் சொன்ன மாதிரி என்ன செய்ய போறோங்கிறது தெளிவா இருந்தா அதுக்கான வழிகள் நிறைய, அதுக்கான ப்ராசஸ் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். இப்ப வந்து நீங்க அரசாங்கம் கொடுக்கற சலுகைகள்னு சொல்றீங்க, மானியம் கொடுக்கறது, இது எல்லாம் கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு பர்சனலா அடிப்படை தேவைகள்னு ஏதாவது இருக்கணும்ல, அதெல்லாம் என்ன இருக்கணுங்க மேம்? ஃபர்ஸ்ட் பிளானிங் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரா மெட்டீரியல் வந்து அவங்க வந்து ஃபைனல் ப்ராடக்டா கொண்டு வர போறாங்க. அந்த ஃபைனல் ப்ராடக்டை இத்தனை பேருக்கு ரீச் பண்ண போறாங்கன்னா
இந்த கால்குலேஷன் போடணும். இத்தனை நாளைக்கு இந்த ரா மெட்டீரியல் வரும், அந்த ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது, அதை நம்ம என்னமா மாத்துறோம், அதுக்கப்புறம் அந்த எண்ட் ப்ராடக்டை யாருக்கு ரீச் பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்க 1 இயர் பிளானிங்க அவங்க போட்டுருணும். அதுதான் அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல உங்களுக்கு பரட்டா போடணும். அதுக்கப்புறம் இத்தனை அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது இந்த குவார்ட்டருக்கு, அதாவது 3 மாசம் குவார்ட்டரா பிரிப்பாங்க. எந்த ஒரு தொழிலையுமே அது குவார்ட்டர்லி அப்படிங்கிறது. அந்த குவார்ட்டர்லிக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும், அதாவது ரா மெட்டீரியலுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, ப்ரொடக்ஷனுக்கு, இந்த விளம்பரத்துக்கு, அதுக்கப்புறம் அவங்க இப்ப விற்கிறாங்க, கொண்டு போய் சேல்ஸ் பண்றாங்க, அந்த சேல்ஸுக்கு அவங்களுக்கு ஏதாவது நீங்க இவ்வளவு வித்து கொடுத்தா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ. ஸோ அந்த அமௌண்ட்டையும் இவங்க கால்குலேட் பண்ணணும். எல்லாமே கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சிறிய முதலீடு சரி, பெரிய முதலீடா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்ப இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா தேவையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனால மாஸ்க் ரொம்ப முக்கியமா இருந்தது, சானிடைசர் முக்கியமா இருந்தது. ஸோ நிறைய பேர் அதை வாங்கி வித்தாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் எந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்றோமா, இல்ல எப்பயுமே தேவைப்படுற ப்ராடக்ட நம்ம விற்கிறோமா அப்படிங்கறத நம்ம கரெக்டா அனாலிசிஸ் பண்ணிக்க. அது ரொம்ப முக்கியம். அதுதான் மார்க்கெட் அசஸ்மெண்ட். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, எல்லாருக்கும் தேவை பொறுமை. கண்டிப்பாங்க. ஏன்னா பொறுமை இல்லைன்னா நம்ம ஒரு பிசினஸ் நாளைக்கே, ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கே அமௌண்ட் வர முடியாது. சினிமா பாடல்கள் மாதிரி டக்குன்னு ஒரே நாள்ல முன்னேற முடியாது. நம்ம வெயிட் பண்ணணும். பீரியட் ஆஃப் வெயிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிளாரிட்டி வேணும். நம்ம என்னதான் செய்ய போறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த அவசியமா இருந்தா தனிநபர் கண்டிப்பா தொழில் முனைவோராகி அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா. கண்டிப்பாங்க மேம். இன்னைக்குள்ள சூழல்ல படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெரும்பாலான மக்களோட பொருளாதார பின்னணி அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குங்க மேம்? இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு டீச்சர், பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சம்பளம் வரும். அது ரொம்ப கம்பேரிட்டிவா கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் ஈவினிங் தனியா பிரைவேட்டா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் கிடைக்குது, ஒரு பிசினஸாவும் அதை பண்றாங்க. அதாவது பிசினஸ்னா என்ன, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆகுது. அவங்க அதனால இன்கம் அவங்களுக்கு ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறாரு, அவர் பிரைவேட் கம்பெனில வேலை பண்றாரு, பட் ஈவினிங் அவருக்கு ஃப்ரீ. ஸோ நான் இந்த ஒரு புடவைகளை வாங்கி விற்கிறேன். ஸோ அடிஷ்னலா எந்த அமௌண்ட் வந்தாலும் அது அவங்களுடைய ஃபேமிலிக்கு தான் யூஸ் ஆக போகுது. எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. அதனால அடிஷ்னல் பிசினஸ்ங்கிறது அவங்க விருப்பப்பட்டா கட்டாயம் செய்யலாம். சில பேர் முகவர்களா ஆகுவாங்க, எல்ஐசி முகவர். ஸோ அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரியும் சம்பாதி. சில பேர் இந்த ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. சில பேர் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு சரி சும்மா இருக்க வேண்டாம், இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன், கேக்கு பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யறாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் டெஃபினட்டா அடிஷ்னலா ஒண்ணு இருந்தா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இன்றைய சூழ்நிலையில். அதாவது அவங்களோட பொருளாதார பின்னணியை இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கட்டாயம் பயன்படுத்திக்கலாம். நம்ம அப்புறம் குறைவா படிச்சவங்க, பண வசதி இல்லாதவங்க ஒரு தொழில் முனைவோரா மாறணும்னா உங்களோட அமைப்பு மூலமா நீங்க என்னெல்லாம் உதவி செய்யறீங்க? நான் இப்ப கொஞ்சம் சில பேர்களை இலவசமா ஆலோசனை பண்ண. முதல்ல இப்ப என்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த கண்டிஷன்ல வராங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய மைண்ட முதல்ல ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாரையும் திணிக்க கூடாது. யாரையும் நம்ம போய் இந்த வேலை செய் அந்த வேலை செய் திணிக்க கூடாது. அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன போய் வேற ஏதாவது வேலை செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த வேலை தான் நான் செய்வேன். ஸோ அவங்களுடைய ஐடியாஸ் முதல்ல, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் என்ன இருக்குங்கிறத அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி, இப்ப ஒரு எக்ஸாம்பிள், அவருக்கு கோல்டு அப்ரைசரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேங்க்ல நான் கோல்டு அப்ரைசரா அப்படின்னா இலவச பயிற்சி இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரோக்ராம் இந்த மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அவரு எனக்கு அப்ரைசர் ஆகணும், ஒவ்வொரு பேங்க்ல நான் போய் அப்ரைசரா விருப்பப்படுறேன்னா அதுக்குன்னு தனியா கோர்ஸ் அவங்க நடத்துறாங்க. ஒரு வாரமோ 10 நாளோ. அவரை கொண்டு போய் அதுக்கு என்ன ப்ரோக்ராமா அவரை கொண்டு போய் அங்க சேர்த்து அவருக்கு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு அவர் பேங்க்ல போய் வேலை செய்யறேன்னா தாராளமா செய்யணும். இல்ல எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நான் கடை தான் ஆரம்பிக்கணும்,
எனக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா லோன் ஏதாவது பேங்க்ல அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அந்த ஹெல்ப் கண்டிப்பா செய்யறோம். அதை தவிர ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் சென்டர்னு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு இருக்கு. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை அவங்க போய் பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஸ் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய ஐடியாஸ் இருக்கு. அவங்க போய் அதை அப்ரோச் பண்றதுக்கான வழிகளை நம்ம சொல்லி கேட்டோம். சூப்பருங்க மேம். இப்ப வந்து நம்மளே ஆல்ரெடி 1 year பிளான் வச்சிருந்தா நம்மளே டைரக்டா தொழில் முனைவர் ஆயிடலாம். இல்ல நம்மளுக்கு அந்த ஐடியா இல்லைனாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், உங்களை அனுப்பினோம்னா அதுக்கான ஐடியாஸும் கொடுப்பீங்க அந்த மாதிரி இல்லைங்களா? ஆமா, அது ஐடியாஸ் கொடுப்போம். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்னே இருக்குங்க. அந்த டிக் சென்டர் வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில்னா அவங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல போய் இவங்க இது இன்ட்ரெஸ்டட், இது எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்றாங்க. நம்ம கூட போய் ஹெல்ப் பண்ணி என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். மேம் இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் குழு, ஃபேஸ்புக் குழுன்னு புத்தேசல் மாதிரி நிறைய குழுக்கள் எல்லாம் வந்துருச்சு. இதுல இருந்தெல்லாம் நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? உண்மையா பொய்யான்னு கூட தெரியறது இல்ல. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க மேம்? அது வந்து நம்ம உண்மை தன்மையை ஆராயணும். ஒரு 2-3 தடவை செக் பண்ணலாம். நம்ம டக்குனா எதையுமே லிங்கோ எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு நம்ம செக்கிங் இந்த மாதிரி உண்மையா இருக்கான்னு உண்மை தன்மையை ஆராய்ச்சிதான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க யார்கிட்ட இந்த மாதிரி இருக்கு வந்து என்ன ஆஃபர்ன்னு சொல்றாங்க, நம்ம செய்யலாமா போலாமான்றத வந்து அவங்களுடைய லெவல்ல யார் பக்கத்துல இருக்காங்களோ நாலேஜ் பர்சன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படி. ஏன்னா உண்மை தன்மை ஆறாம எது செஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி இந்த புற்றீசல் மாதிரி அந்த ஃபேஸ்புக் குழு, அந்த குழு, இந்த குழு, டெலிகிராம் குழு, அந்த மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாந்துருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கிடைக்கும்னு நிறைய அந்த மாதிரி டெலிகிராம் குரூப்ல வந்து அவங்க நிறைய பேர் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆராயணும், நம்ம என்ன செய்யறோன்றத முதல்ல ஆராய்ச்சி செஞ்சா உண்மை தன்மை இருந்தா நம்ம பண்ணலாம். கண்டிப்பாங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும் போல இருக்கு இல்லைங்களா? ஆமா மேம், கண்டிப்பா கிரிட்டிக்கலா இருக்கும். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம யோசிக்கணும். என்னன்னா இல்லைன்னா நம்ம இந்த துறையில நம்மளுக்கு அனுபவம் இல்லையா, அந்த துறை யாரும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறதுல தப்பு இல்லை. அந்த கன்சர்ன்ட் பர்சன் ஏமா இந்த மாதிரி இருக்கு இதுல போலாமா அப்படிங்கறது யார்கிட்டயா ஒருத்தட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட ஐடியா கண்டிப்பா கேட்டுக்கலாம். யார்கிட்டயா கேட்கறதுல தப்பு இல்லை. நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தெரியலன்னு அக்செப்ட் பண்ணணும். முதல்ல அந்த தன்மை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் தெரியாதுங்க, கண்டிப்பா நான் இதுக்கான நாலேஜ் பர்சன் யாரோ அந்த சோர்ஸ கொண்டு போய் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஆராயறது ரொம்ப சிறந்தது. இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு தொழில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து அந்த தொழில் பயிற்சி வந்து நான் எடுத்துக்கணும். இப்ப நான் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுற போது நான் வந்து யாரை தொடர்பு கொள்ளணும்? அது ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா சொல்லுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்னு இருக்கு. இந்த தொழில் பயிற்சி மையம்ங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் சொல்லுங்க மேம். 9080690806 09783 ஒரு நம்பர் இருக்கு. அதே மாதிரி 9360 221280 221280 நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய என்ன ஸ்கில்ல அவங்க டெவலப் பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலன்னா நீங்க போய் நேராவும் நீங்க போய் பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அங்க கொண்டு போய் ஈச் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரேட்ல இருக்கு, அந்த டிவிஷன்ல போய் நம்ம பார்த்துக்கலாம். மேம் இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு உங்களோட அறிவுரையா ஆலோசனையா ஏதாவது சொல்லுங்க. முதல்ல அவங்க கான்பிடன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவங்க வந்து கிளாரிட்டியா இருக்கணும். நம்ம என்னவாகணும் அப்படிங்கறத வந்து அவங்க தீர்மானம் பண்ணக்கூடிய சூழ்நிலையா இருக்கணும். 100% முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. எல்லா இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பெண்கள் வந்து கண்டிப்பா முன்னேறுவாங்க. எல்லாத்த விட மெயினா பெண்கள் வந்து குடும்பத்தை ரொம்ப ஆதரிக்கணும். குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நினைக்கணும். ஃபேமிலில இருந்து குரோ ஆறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட நம்ம எதுவும் கால் வச்சோம்னா சக்சஸ்ல வந்துடலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி FM. இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.